அமர்ந்திருக்கும் இந்த ஆன்மீக உரை ஆர்வலாக கேட்க வந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்மீக விஷயம் பேசுறதுன்னா, கொஞ்சம் நெஞ்ச நேரம்லாம் பத்தாது. 2வது உட்கார்ந்து எதிர்க்க கேட்கறவங்கலாம் ரொம்ப பொறுமை வேணும். அப்பதான் அது முழுமையா சொல்ல முடியும். இல்லைன்னா நாங்களே பாதி விடுபட்டு, விடுபட்டு தான் சொல்ல வேண்டி வரும். அப்படி இருந்தாலும், இங்க சில நண்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஆன்மீகவாதி, ஏதோ நம்ம ஆன்மீக புத்தகங்கள் எழுதியிருக்கால படிச்சு, படிச்சு நம்ம விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இங்க வந்துருவங்க என்ன பிரச்சனை? எதுக்காக வந்திருக்காங்க? என்ன தேவைக்காக வந்திருக்காங்க? நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம எந்த குருமார பத்தி படிச்சோம்? அவர் படிச்சு என்ன பண்ணாரு? என்ன உதவி பண்ணாரு? நம்மளால பண்ண முடியுமா? அதுதான். இங்க எல்லாமே ஒரு தேவைக்காக வந்திருக்காங்க. ஒரு ஆன்மீக தேவை இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில இருக்கும். பொருளாதார பிரச்சனை, தொழில் பிரச்சனை இப்படி இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நீ அவங்க எங்க போய் ஆலோசனை கேட்கறது? யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம இருக்கும். நண்பன்கிட்ட கேட்டா கௌரவ குறைச்சல், வீட்ல சொன்னா வீட்ல கஷ்டப்படும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தான் இப்படி ஒரு இது மாரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குமா? ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வர்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன். என் அனுபவத்தில நான் பார்த்தது. தேவையில்லாம யாரும் இங்க வர்றதே கிடையாது. அப்படி தேவையில்லாம வராங்கன்னா, ஏதோ போன காலத்த பார்த்துக்கலாம். சரி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிதான் வருவாங்க. அவங்கவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தேவை. அது ஆன்மீக தாக்கமா இருக்கலாம். தன் சொந்த பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இங்க வந்து பேசுறவங்க யாருன்னா, அவங்க அனுபவத்தில இப்ப வள்ளலாரே படிச்சிருக்காங்க. வள்ளலார் நெறைய அற்புதம் பண்ணியிருக்காங்க. அவரு தன்னுடைய பார்வையிலே தீட்சையிலேயே அந்த நயன தீட்சைன்னுவாங்க. அவன் வரும்போதே ஸ்கேன் பண்ணிடுவாரு. அவனுக்கு சொல்ல மாட்டாரு நான் என்ன செய்றேன்னு. அவருக்கு என்ன உதவி பண்ண சொல்ல மாட்டாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டா அவன் பிரச்சனை முடிஞ்சிரும். இது எப்படி நடந்தது? அப்பதான் அவர வந்து மகானா உணர்ந்து அவர் தேடி பின்னாடியே போறாங்க. எதுக்கு ஒரு குருநாதர் பின்னாடி போறாங்க. நான் குரு, குரு நீ என்ன வணங்குன்னு யாரும் எந்த குருவும் கூப்பிடுறது கிடையாது. உண்மையான குரு கூப்பிட மாட்டாங்க. அவன் உணரணும். அந்த குருவ உணர்ந்துட்டானா, அடுத்தது ஆண்டவன் அவர் வந்து உணர்த்திருவார். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அப்ப ஏதோ ஒரு தேவைக்கு வராங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்க வந்து இந்த ஆன்மீக இதில பங்கிடுறவங்களுக்கு, உங்களான அனுபவங்கள். ஏதோ ஒரு குருமார்ட்ட போனேன். அவரு என் பிரச்சனைய இப்ப தீர்த்து குடுத்தாரு. அப்படி சில விஷயங்கள் இருந்த அனுபவங்கள் வந்து சொன்னீங்கன்னா, அது ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப தேவைகள் நமக்கு. இப்ப நவீன காலம். இன்னைக்கு பாருங்க, இவரு வந்து பாலகிருஷ்ணன் வந்து இந்த ஃபங்ஷன் நடத்துறாரு. சும்மா சும்மா கிடையாது. அவரு அப்படியே கைய கட்டி சுத்திக்கின்னு இருக்கிறாரு. எவ்வளோ பதட்டம். அந்த ரத்த ஓட்டம் எவ்வளோ ஸ்பீடா பண்ண இது கௌரவமா நடத்தணும். வரவங்கள மரியாதையா நடத்தணும். அவன் நல்ல உணவு குடுக்கணும். அப்படின்னு அவர் மனசுல ஓடின்னு இருக்கு. நம்ம ஒண்ணும் இல்ல வரோம் உட்காந்து கேட்குறோம், சாப்பிட்டு நம்ம போயிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்டே மறந்துருவோம். மனிதன்கிட்ட இருக்கிற ரொம்ப கெட்ட பழக்கம் அடுத்த செகண்டே மறந்துருவோம். பிரச்சனை இருக்கும்போது, ஐயோ சாமி, கடவுளே! நீ தான் என்ன காப்பாத்தணும். கடவுளே விட்டுருவான். நம்மள பிடிச்சுப்பான். பிரச்சனை முடிஞ்சுதுனா, அடுத்து நீ யாருன்னு நம்மள கேட்பான். அடுத்த பிரச்சனைக்கு ரெடியா நீ சொல்றதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீ சொன்னா தான், உன்ன குருவா ஏத்துப்பான். ஏதோ ஒண்ணு ஏத்துப்பான். இல்ல ஏத்துக்க மாட்டான். என் அனுபவத்தில நெறைய பார்த்துருக்கேன். மனிதன் வந்து சாதாரணது கிடையாது. அவன் தேவைய நீ பூர்த்தி பண்ணா, நீ மகான். நீ வந்து குரு அப்டின்னுவான். இப்படி ஒரு மனசு, ஒரு மனோபாவம் வரும். எல்லாருமே கிடையாது. பெரும்பாலும் பேர் அப்படி இருக்கிறாங்க. என் அனுபவத்தில நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து உங்க அனுபவங்கள் மனிதருக்கு இப்ப தேவைகளுக்கு நம்மளால எதனா பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா பொருள் உதவியும் கிடையாது. ஒரு ஆலோசனை. நம்ம கூடயே இருப்பான். நம்ம கஷ்டப்பட்டுருப்பான். அவன்ட்ட சொல்ல மாட்டான். நீ அவன் முகத்த பார்த்து நீ கண்டுபிடிக்கணும். மனிதனுடைய முதுகெலும்பு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு மனநல குறைவா இருந்தாலும், ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும், இல்ல மக்கா இருந்தாலும், அது வந்து இங்க உட்கார்ந்தோனே அந்த எலும்பு பின்னாடி இருக்கிற அந்த பேக் போன் மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணிடும். இங்க என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே ஸ்கேன் பண்ணும். அவங்க தான் சித்தர்கள். ஆனா நமக்கும் ஸ்கேன் பண்ணுது. நம்ம அத கண்டுக்கிறது இல்ல. நம்ம வேலை என்ன பார்க்குறோம்? நீ காலைல வந்தோமா, சாயங்காலம் எந்த வேலை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, படுத்து தூங்கணும். யார் என்ன கெட்டு போனாலும், யார் இது பண்ணாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அப்படிதான் சுயநலமா வாழ்ந்துன்னு இருக்கிறோம். வேற கட்டாயம் அப்படி ஆயிப்போச்சு. இப்ப இந்த இதில பண்ணிட்டு இருக்காரு. இதே நீங்க ஒரு WhatsAppல ஒரு குரூப் ஏற்படுத்தி, ஒரு விளம்பரப்படுத்தி, நாங்க அது பண்ண சொன்னா, இது கூட்டமே வேற மாரி வரும். ஆனா இல்ல, இன்னைக்கு இருக்கு. படைச்சிருக்கான். ஆண்டவன் உன்ன பயன்படுத்திக்க சொல்றான். ஆனா நம்ம அத தயாரா இல்ல. அதுக்கப்புறம் வந்து நான் பெரியவன், நீ பெரியவன், ஈகோ பிரச்சனை. அதனால தான் இந்த நெறைய ஆன்மீகத்தில வந்து முன்னேற மாட்டேன்றாங்க. அடுத்த ஸ்டெப்பு போணும். ஆன்மீகம்னா அடுத்து போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப பவரா இருந்தது. தியானம் பண்ணணும். மனச அமைதி பண்ணணும். மனச அமைதி பண்ண என்ன பண்ண? மனச நீ அடக்கி நீ அத ஆளணும். உன் தேவைகள நீ பூர்த்தி பண்ணிக்கணும். மத்தவங்க தேவைய நீ பூர்த்தி பண்ணணும். மழை நில்லுனா நிக்கணும். அதான் ஆன்மீகம்.
இறைவன் என்னென்ன செய்றாரோ அதான் நீ செய்யணும். அப்பதான் இறைவன் உன்ன தேடி வருவாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலைய செய்றான், நமக்கு வேலை மிச்சம்டா. இவன ஆரோக்கியமா வச்சுக்கணும். இவனால 10 பேருக்கு வேலை நடக்கும். நம்ம வேலைய அவன் பார்த்துப்பான்னு நெனைப்பான். மிச்சம்லாம் நம்ம வரோம் அவன் அனுபவிச்சுட்டு போயிருக்கான். சொல்லி கேட்கல. யாரும் கேட்கல. இதே நிலைமை தான். இப்ப நம்ம எப்படி புலம்புறோம் அதே மாரி தான் பெரிய பெரிய மகான்லாம் புலம்பியிருக்காங்க. வேற வழி கிடையாது. எப்போ ஒருத்தனுக்கு பசி இல்லையோ அப்பதான் இருப்பான். என்னைக்கு நீ பசி இருக்குது, நீ உன் பாட்டுக்கு தான் இருப்ப. அதெல்லாம் வெளிய பேசலாம். நியாயம் பேசலாம். அதெல்லாம் கிடையாது. பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். அதே மாரி பணம். இந்த உலகத்துல இந்த பொருள் ஒருத்தர பொருள் இருந்தா தான். கௌரவமா பேசிக்கலாம். என் குடும்பத்துல என்ன அப்படி பார்த்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. கொஞ்ச நாளைக்கு பார்ப்பான். அதெல்லாம் போயிட்டு வரேன் டாட்டா காமிச்சுட்டு போயிருப்பான். அதெல்லாம் சட்டங்கள்லாம் வகுத்து இருக்கா. அவன் சுதந்திரமா எப்படியெல்லாம் வாழறதுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பூமியில வாழணும் இந்த சட்டத்திட்டம்லாம் நீ உட்பட்டு தான் வாழணும். உன் இஷ்டத்துலாம் வாழ முடியாது. ஆன்மீகம் இயற்கை சட்டம் அது. அது இயற்கை சட்டம் அது. அப்படிதான் வந்திருக்காங்க. எல்லாமே ஏதோ அது வளரும். நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளிய வந்தே ஆகும். அப்ப அடிப்படை என்ன? அடிப்படையில இந்த சில விஷயங்க யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? அவங்க உண்மையிலேயே எப்படி இருக்காங்க? அத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். மகான்கள போய் ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உணரணும். ஆனா மனுஷன அவன உணரணும், பார்க்கணும். யார் நம்ம கூட இருக்கிறான்? எதுக்காக வந்திருக்கான்? சும்மாலாம் எவனும் வரமாட்டான். ஒரு வாட்டி வருவான். சாமி நீ நல்லா இருக்கியான்னு கேட்பான். அடுத்த வாட்டி அவன் வேலைய பார்த்துப்பான். நெறைய இருக்குது அவனுக்கு. அவன் கடமைகள் நெறைய இருக்கு. அப்படிதான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கும். நீ சாப்பிடுற காலையில எழுந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுற சாப்பாடு ஒண்ணு கூட சரி கிடையாது. எல்லாமே மரபான மாற்றப்பட்டது, மருந்து போட்டது. இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி வேலை செய்யும்? பீனல் கிளாண்டெல்லாம் எப்படி ஓப்பன் ஆகும்? கண்ணு அந்த இயற்கையா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எப்படி வரும்? வராது. இயற்கையை நீ டெய்லியும் எதுவும் நீ கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. செயற்கையா தான் இருக்கு. நீ குளிக்கிறதுலேருந்து, சாப்பிடுறதுலேருந்து எல்லாமே விஷம். மனுஷன் சாவ பிறக்கல. அப்படிதான் சொல்லுவாங்க ஆன்மீகவாதி. அதே மாரி ஆன்மீகத்திலயும் சும்மா இருறான்னு வைக்கும். சும்மா இருக்கிறது பல அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் பேசினா 2 நேரம் ஆகும். எல்லாமே நடக்கும். நீ பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் இருக்க ரமணர் என்ன ஓடி ஓடி உழைச்சா கஷ்டப்பட்டாரு. கிடையவே கிடையாது. அவர் நெனச்சதுல வந்தது. அவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் வந்தது. சேஷாத்ரி சாமிக்கு அவர் தான் குடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய மகான்லாம் பாருங்க. அப்படிலாம் இருக்கு. அது ரொம்ப கொஞ்சம் புத்திய கொஞ்சம் செலவு பண்ணணும். எப்படி அதாவது நீ ஒரு நல்ல விஷயத்த நீ பரப்பத்து 2 பொய் பேசலாம். தப்பு கிடையாது. கற்பனையே தான். அந்த கற்பனை நேர்மையான கற்பனையா இருக்கணும். நீ மகான் ஆனா, நீ டெய்லி இந்த மகான் ஆகட்டும்னு நெனச்சு நீ கனவு கண்டு, நீ உட்கார்ந்து நீ யோசிச்சுட்டு பாரு. ஒரு உன்னுடைய ஃபேஸ் கீஸ்லாம் மாறிடும். பார்க்குறவங்க சும்மா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போவான். ஐயா மகான் மாரி இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப எங்க இருக்குது? நம்ம உள்ளயே இருக்குது. எல்லா விஷயம் வெளி விஷயம் எல்லாம் பேசுறோம். மகான பண்ணாருன்னு சொல்ல. லாஸ்ட்ல எங்க வந்து நிக்கிறோம்? உனக்குள்ள தேடுறேன்றோம். அது எதுக்கு இப்ப இதெல்லாம் தேடுறது? நேரம் தானே வேஸ்ட். அதனால இது இந்த சப்ஜெக்ட் போனா போயிடும். முடியிற டைம் ஆயிடுச்சு. பேச சொல்லிட்டேன்னு நான் பேசுறேன் நானு. அதனால யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் பேசுறது என்னடா இவர் ரொம்ப என்ன பரபரன்னு பேசுறாரு. ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாரி பேசுறாரு. ரொம்ப முக்தி அடைஞ்ச மாரி பேசுறேன்னு அப்படியெல்லாம் நெனைக்காதீங்க. நான் என் அனுபவங்கள தான் சொல்றேன். நான் எந்த புக்கும் நான் படிக்கல. எந்த புக்குமே படிக்கல. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. எந்த குருமார்கிட்ட போனாலும், அவனுக்கு வழி தான் காட்டுவாரு உனக்கு. நீ அதுக்கப்புறம் கை பிடிச்சு போணும். உனக்குன்னு இப்ப உன் கைராக்கருக்கு மத்த யாரும் கிடையாது. அப்படிதான் குடுத்துருக்கான். குருன்றது ஒரு வழிகாட்டி. அவ்வளோதான். இறைவனை உணர தான் வேணும். எல்லாம் எதுக்குன்னு சொல்லுவாங்க சில பேரு. இந்த தலையெழுத்து, இந்த விதின்ற வார்த்தைக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதெல்லாம் இல்லைன்னா நெறைய பேர் செத்து போயிடுவான். அது ஒரு சொல்றதுக்கு ஒரு சாதகமா இருக்கு. நம்ம பிரச்சனைகள தப்பிக்கிறதுக்கு அது ஒரு சாதகமா இருக்கு. அவ்வளவுதான். ஆனா பேசுவோம். அடுத்த சப்ஜெக்ட்லாம் பேசுவோம். நீங்க வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயத்த நம்ம பரப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு இப்ப டெய்லியும் டிஃபன்லாம் வைக்கிறாரு. வந்து சாப்பிடுறேன். நான் 6 மணிக்கு சாப்பிடுற ஆள். 6 மணிக்கு சாப்பிடுற ஆள். நான் வேணும்னே இப்ப இவங்க சொன்னனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா என்ன நடக்குது? என்ன பண்றாரு? என்ன செய்றாங்க? யார் யார் வராங்க? என்ன காரணத்துக்கு வராங்க? இவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குது? இவங்க கவனிக்கிறாங்களா? சரி இவங்க என்ன கேட்டு என்ன மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ண போறாங்க? அத பார்க்கணும். நான் பேசுற பேச்சுல 2 வார்த்தையாவது இவங்க மனசுல சொன்னது கரெக்ட்டா இப்படி பயன்படுத்துறேன்னா, அது பெரிய விஷயம். நீங்க நீங்க ஆன்மீகத்தில பெரிய ஆள்னா ஒண்ணும் அவ்வளோலாம் ரொம்ப கத்துக்க வேண்டியதில்ல. வெத்து குச்சி மாரி ஒரு பொறி தான். அது பத்திக்கிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு சக்தி, ஆற்றல் அது. அது எப்போ மனுஷனுக்கு வருது? 120 வருஷம் வாழணும்னு சாஸ்திரம் சொல்றான். அதெல்லாம் கிடையாது. போகர் எப்படி 2000 வருஷம் வாழ்ந்தாரு? ஃபர்ஸ்ட்டு நீ காயகல்பம் உடம்ப பண்ணிக்கோ. இந்த உடல் தான் மெயினு. அதுதான் கோயில். அதுக்குள்ள தான் ஆத்மா இருக்கு. அதுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. நீ கடவுள்ன்ற சொல்ற அந்த உணர்வு அங்க தான் இருக்கு. அது எவனுமே கண்டுக்கிறது இல்ல. யாருமே கண்டுக்கிறது கிடையாது. எங்க சுத்துனாலும், எப்படி எந்த வழியில போனாலும் அங்க தான் வருவாங்க. அவ்வளோதான் விஷயம். அடுத்த வாட்டி அடுத்த தலைப்பு குடும்பம் பேசுவோம்.
நன்றி, வணக்கம்.